தமிழ் சினிமா ரசிகர்களால் தளபதி என்று கொண்டாடப்படும் முதல்வர் விஜயின் கடைசி திரைப்படம் நாளை வெளியாகிறது. இதுகுறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். ஒரு மிக பெரிய வெற்றியை பெறும். என்னன்னா, முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் எப்படி ஒரு படம் வந்துச்சோ அது மாதிரி எங்க தளபதியோட படம் வருது. இது திருவிழா மாதிரி நாளைக்கு கொண்டாடுறோம் எல்லாருமே. எங்களுக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் பொங்கல் எங்களுக்கு நாளைக்கு தான் பொங்கல். பல தடைகள் தாண்டி தான் நம்ம முதல்வராக வந்திருந்தனால இந்த படம் இப்போ நமக்கு ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷம், பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. படம் மக்களுக்கு நல்ல ஒரு அரசியல் கருத்தை உணர வைக்கிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டிய படம், ஆனால் அப்போ வராமல் இப்போ வருது. இருந்தாலும் மக்கள் அதை உள்ள கருத்தை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இங்கே எல்லாருக்குமே வருத்தம் தான் அவர் படம் நடிக்கல அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் அந்த ஒரு நல்லாட்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு மிகவே யாராலையும் பண்ண முடியாது. இத்தனை கோடிகளை விட்டுட்டு வர்றதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்று. அவர் முழுக்க அரசியல் படமாக தான் இதை எடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். மக்களுக்கு இந்த படத்தின் வாயிலாக ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிற மாதிரி எடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல ஒரு பெரிய சாதனை இந்த லாஸ்ட் படம், எங்கள் தளபதியோட படம் பயங்கரமாக ஒரு ஹிட் கொடுக்கும். அவருடைய வெற்றியை அவர் எதிர்பார்த்திருக்கிறாரு. ஒரு தமிழ்நாடு முதலமைச்சராக அவர் பல்வேறு பிரச்சனை சந்திச்சு அந்த திரைப்படத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த படம் வெற்றி பெறணும், அவர் அளவற்ற மகிழ்ச்சி அவர் கொண்டாடுன்ற நாமளும் கொண்டாடுவோம். தமிழக முதலமைச்சராக இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது ஜனநாயகம் எங்களுக்கு மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல நாங்க இருக்கோம். ஒரு மாபெரும் வெற்றி படமாகவும் பேசக்கூடிய ஒரு படமாகவும் இந்த படம் இருக்கும். தளபதியோட கடைசி படம்ன்றதுனால நாளைக்கு தான் இதோட விளைவோ இல்லை எஃபெக்டோன்றது அப்படி திருவிழா கோலத்தை நம்ம திருவள்ளூர்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். பேஷன் வேற, அரசியல் வேற. அவர் நிமிர்ந்து நடிக்க வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. காலமும் மாறும், காட்சியும் மாறும். முதல்வர் ஆயிட்டாரு. மக்கள் மனசுல நீங்காத இடம் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்துட்டாரு. இன்னமட்டுக்கு அவர் நடிக்கிறங்கிறது ஒரு நோக்கமே கிடையாது. இது கடைசி படம்ன்றப்ப நாங்க ரொம்பவே மிஸ் பண்றோம். ரொம்ப மன வருத்தமாகவும் இருக்கு. இருந்தாலுமே எங்களுக்கு தமிழக முதலமைச்சரா அவர் பண்ண வேண்டிய நல்லது, இனிமே பண்ண போறது, பெண்களுக்கான பாதுகாப்பு, மற்ற குழந்தைகளுக்கான பாதுகாப்பு எவ்வளவோ இது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எம்ஜிஆர், சிவாஜி அவங்களாம் இப்படிதான் சொன்னாங்க, சொல்லிட்டு அப்புறம் நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவரும் நாளைக்கு நடிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். யாருக்கும் நிரந்தரம் கிடையாது முதல்வர். அதனால கண்டிப்பா நடிக்க வாய்ப்பு இருக்கு அவருக்கு. இது கடைசி படம் சொல்ல முடியாது. படம் நடிக்க போறது இல்லை அப்படின்னு ஒரு ஆடியோ அனௌன்ஸ்மெண்ட்லேயே சொல்லிட்டாப்ல. ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக எங்களோட கோரிக்கை அவர் கண்டிப்பாக படம் நடிக்கணும். அவரோட படத்தை ஃபர்ஸ்ட் நாங்கள் எப்பயும் பார்த்துருவோம். இதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியுமான்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கடுத்து படம் நடித்தா ரொம்ப சந்தோஷமா படுவோம் நாங்கள்.